ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நமக்கு தயவாய் கொடுக்கிற நாளாய் இருக்கிறது. தேவன் சொல்றாரு, இந்த நாளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீங்க சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி. வாரத்தின் 7 நாட்களும் தேவன் கொடுத்திருக்கிற நாட்களே, மாதத்தினுடைய 30 நாட்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களே, வருடத்தினுடைய 365 நாட்களும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்திருக்கிறார். இப்ப தேவன் சொல்றாரு, நீங்க சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி. ஆனால் நம்மால சந்தோஷமா இருக்க முடியுதா? ஆனால் சந்தோஷமாய் இருக்க முடிவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த நாளை நாம எப்படி ஆரம்பிக்கிறோம்? How do you start that day? நம்ம சொல்றோம், இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? this is a tough day. I had a very tough time. நம்ம சொல்றோம், ரொம்ப இன்னைக்கு நாளே சரியில்லை, வெரி போரிங் டே எல்லாம் சொல்றோம். ஆனால் ஏசப்பா அப்படி சொல்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதமான இது நாள், இது சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. அப்ப நாளை நம்ம எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? காலையில நீங்க முதலாவது பேசுகிற ஒரு வார்த்தை, ஒருவேளை அதிகாலையில நீங்க எழுந்தாலும் சரி, நீங்கள் சரியான நேரத்துல காலை கண் விழித்தாலும் சரி, உங்களுடைய வழக்கத்தின்படி முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது ஆசீர்வாதமான நாள், நான் பலத்தோடு ஜெயமான நாளை நான் இதை காணப்போகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு பிசாசு அந்த நாளை அவன் பற்றி கொள்ள விரும்புகிறான், நேரத்தை பற்றி கொள்ள விரும்புகிறான். ஒருவேளை நீங்க வார்த்தையில ஆரம்பிக்காவிட்டால், பிசாசு அவனுடைய வழிபோக்கில், ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த நாள், உங்களுடைய மனது உங்களுடைய உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, ஒருவேளை நீங்க தப்பி தவறி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்னு சொன்னா, அந்த நாளே உங்களுக்கு வீணாய் போயிடும். உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்கள் காணப்பட ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டுமா? அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளே 4ஆம் அதிகாரம் 20 22 வசனங்கள் வரைக்கும், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவிசாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. இப்ப தேவன் சொல்றாரு, இந்த வார்த்தை மேல போக்கஸ் ஆயிரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை மேல நம்ம போக்கஸ் ஆயிருந்தா நாம தேவனை காணலாம். பிரச்சனை மேல போக்கஸ் ஆயிருந்தா, கவலை மேல போக்கஸ் ஆயிருந்தா பிரச்சனை நமக்கு தெரியும். ஆனால் தேவன் மேல போக்கஸ் ஆயிருந்தா நமக்கு ஜெயம் அதில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு பலவீனமான சரீரம் மாதிரி இருக்குது, நான் என்ன சொல்ல முடியும்? அப்பவும் நம்ம சொல்லணும், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இன்னைக்கு நான் சுகத்தோடு நான் இருக்க போகிறேன். இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை மருந்து என்று வாசிக்கிறோம். இட் இஸ் எ மெடிசன். எந்த சிச்சுவேஷனையும் இந்த மருந்து, இந்த வார்த்தையாகிய மருந்து அதை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை உங்க குடும்பத்துல சூழ்நிலை சரியா இல்லாமல் இருக்கலாம். நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இன்னைக்கு தேவனுடைய சமாதானத்தை நான் பெரிதாய் காணப்போகிறேன். அன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் பெரிதாய் நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு வாகனத்துக்கு, காரோ பஸ்ஸுக்கோ ஸ்டியரிங் வீல்ல வைத்து அந்த வாகனத்தை திருப்புகிறார்களோ, இன்னைக்கு நீங்களும் கூட உங்க நாளை தேவனுடைய சித்தத்தின்படியே, அவருடைய வார்த்தையின்படியே, அவருடைய வழியிலே அந்த நாளை நீங்கள் திருப்பலாம். அல்லேலூயா. நீங்கள் தவறாய் மீறி எந்த அவிவிசுவாச வார்த்தைகளையோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையோ நாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய மருந்து, ஒருவேளை நிலைமை சரியில்லாத இருக்கலாம், உங்களுடைய ஃபைனான்ஸ் சரியில்லாத இருக்கலாம், பிரச்சனைகளுடைய நிலைமைக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். என் தேவன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், சமாதானத்தின் தேவனுடைய ஆளுகையை பார்க்கிற எல்லா பிரச்சனையும் மாறுகிற நிலைமை வரும். அல்லேலூயா. நீங்கள் அறிக்கை செய்ய சொல்ல அந்த நாளை நீங்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. whether you are going to start your day with faith or fear, பயத்திலே ஆரம்பிக்க போகிறீர்களா அல்லது விசுவாசத்திலே ஆரம்பிக்க போகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துல 7 நாட்களை நீங்க கஷ்டத்திலே கழித்தா, மீதி இருக்கிற
20 நாள் 21 நாட்களை எப்படி நீங்க கழிப்பீங்க? மாதமும் அப்படி போயிடும். மாதம் அப்படி போனா வருஷத்துல இருக்கிற 12 மாதத்துல நாம் கடினத்துக்குள்ளே போக வேண்டி வருமே. அதனாலே நாம் மிக ஜாக்கிரதையா இருப்போம். ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க வார்த்தையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறதுனாலே நிலைமை மாறும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் அது அமையும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள், கிருபை, தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளை உம்முடைய வார்த்தையிலே கவனம் வைத்து அதை அறிக்கை செய்து ஆரம்பிக்கத்தக்க கிருபை பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இவர்களுடைய வாழ்நாளிலே ஒரு நாளும் இனி கண்ணீரின் நாட்களாய், கவலையின் நாட்களாய், பயத்தின் நாட்களாய், வலியின் நாட்களாய் இருக்கக்கூடாது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நான் களி கூறுவேன், நான் சமாதானத்தோடு இருப்பேன், ஜெயத்தை காண்பேன், ரட்சிப்பை காண்பேன், விடுதலை காண்பேன். எனக்கு வர வேண்டிய பண பொருட்களை நான் காணப்போகிறேன் என்று சொல்லத்தக்க ஜெய ஜீவிய வாழ்க்கை இவர்கள் காணட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.